ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவர் டிசைனர்ஸ். இன்றைக்கி ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் டே 9ல் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி க்ராஸாக வந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மறுபடியும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இன்னொரு லைன் போட்டோம் இல்லையா, அதோட ஹாஃபில் இந்த மாதிரி மறுபடியும் க்ராஸாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து 2 கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி யூஸ் பண்ணுற த்ரெட் எல்லாமே சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம்ல அந்த லைனில் அப்படியே க்ராஸாகவே போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி எடுத்து இங்கே போட்டு மறுபடியும் எப்படி க்ராஸாக குத்துங்க. இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைன்ஸில் மட்டும் க்ராஸாக குத்திகிட்டே வாங்க. த்ரெட்டு வந்து ஒரே ஹோல்ஸ் வழியாக பக்கத்துலேயே விட்டிங்கன்னா, இப்போ நான் காமிக்க பாருங்கள், அந்த மாதிரி த்ரெட்டு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி லைட்டாக பின்னாடி பார்த்த மாதிரி நம்ம குத்தினோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து வராது. நான் ஒன்று குத்திட்டேன் த்ரெட்டு நீடில், மறுபடியும் அதுக்கு லைட்டாக பேக் சைடு வந்து நான் குத்தி எடுத்தேன் அப்படின்னா அந்த த்ரெட் வந்து வெளியில் வராது. ரொம்ப பக்கத்துலேயே குத்துனீங்கன்னா தான் ஹோல்ஸ் பெருசாக இருக்கும், அடுத்த த்ரெட்டும் வெளியில் வந்துடும். இப்போ கடைசியாக முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நூலை வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு லாக் மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் இன்னொரு கலர் எடுத்துகிட்டு அதையும் சிங்கிளாக தான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம செகண்டாக ஒரு க்ராஸ் லைன்ஸ் போட்டோம்ல, அந்த இதில் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இதுக்கும் அதே மாதிரி தான். இது வந்து நீடில் பெருசாக இருக்கிறதுனால ஹோல் பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் பக்கத்துலேயே குத்தும்போது உங்களுக்கு ரெண்டுமே ஒரே இதில் வந்து த்ரெட் வெளியில் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு புள்ளி மேலே தள்ளி குத்துனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட்டை வெளியில் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ராஸாக போட்டுட்டு வரணும். நம்ம சேனலில் அப்கமிங்கில் நார்மல் நீடில் வச்சு எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறது, கிராண்டாகவும் சிம்பிளாகவும் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்து எனக்கு இது கொஞ்சம் போடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை என் கூட ஷேர் பண்ணலாம். அது நான் உங்களுக்காக பண்ணுறேன்.